வணக்கம். உங்கள் தமிழ் விஸ்டம் டெய்லி இன் அன்பான புத்தாண்டு நல்வாழ்த்துகள். உங்கள் ஒவ்வொருவரின் கனவுகளும் பிரார்த்தனைகளும் இந்த ஆண்டில் அந்த பரம்பொருளின் அருளால் நிறைவேறட்டும். அறிவியலும் ஆன்மீகமும் இணைந்த ஒரு புதிய பயணத்திற்கு இந்த ஆண்டில் உங்களை வரவேற்கிறேன். புது வருடம், ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசை இருக்கும். இந்த வருடம் நல்லா இருக்கணும், மனசுக்கு அமைதி கிடைக்கணும், குடும்பம் பாதுகாப்பா இருக்கணும். ஆனா ஒரு விஷயம் கவனிச்சிருக்கீங்களா? இப்ப இந்த நேரத்துல நம்ம சமூகம் எந்த பக்கம் போகுது? திருத்தணி சம்பவம் மாதிரி செய்திகள் நம்ம எல்லாரையும் ஒரு நிமிஷம் நிறுத்தி யோசிக்க வைக்கலையா? இளம் தலைமுறை வழிகாட்டல் இல்லாம போதை, கோபம், குழப்பம் இவைகளுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் ஏன் நடக்குது? நம்ம கலாச்சாரம், நம்ம கோயில் பழக்கங்கள், நம்ம முன்னோர்கள் சொன்ன உள் ஒழுக்கம், மன கட்டுப்பாடு இவைகளோட அர்த்தத்தை நாம் மறந்துட்டோமா? நம்மில் பலருக்கு கோயிலுக்கு போவது ஒரு பழக்கம். ஆனா இன்றைய தலைமுறை ஒரு முக்கியமான கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் இதை செய்கிறோம்? அந்த கேள்வி கடவுளை எதிர்ப்பதில்லை. உண்மையிலேயே அது அறிவை தேடுற ஒரு நல்ல அறிகுறி. இப்போ கோயிலில் நாம் செய்யும் அந்த 3 விஷயங்களுக்குள்ள போகலாம். பகுதி 1. மணி அடிப்பது கடவுளை எழுப்புவதற்கா? கோயிலுக்குள் நுழைந்ததும் முதலில் என்ன செய்கிறோம்? மணியை அடிக்கிறோம். பலரும் நினைக்கிறார்கள், கடவுள் தூங்கிக் கொண்டிருக்கிறார், அவரை எழுப்பி நம் கோரிக்கையை சொல்வதற்காகத்தான் மணி அடிக்கிறோம் என்று. இதன் உண்மையான காரணம் அறிவியல் ரீதியானது. கோயில் மணி சாதாரண உலோகத்தால் செய்யப்படுவதில்லை. செம்பு, ஈயம், துத்தநாகம், நிக்கல் மற்றும் குரோமியம் போன்ற பல உலோகங்களின் ஒரு குறிப்பிட்ட கலவையில் அது செய்யப்படுகிறது. நீங்கள் மணியை அடிக்கும்போது அது ஒரு மிக கூர்மையான மற்றும் நீண்ட நேரம் ஒலிக்கும் சப்தத்தை, எக்கோ, உருவாக்குகிறது. இந்த சப்தம் உங்கள் மூளையின் இடது மற்றும் வலது பக்கங்களை, லெஃப்ட் அண்ட் ரைட் பிரெயின், உடனடியாக ஒருங்கிணைக்கிறது. அந்த சப்தம் ஒலிக்கும் அந்த சில வினாடிகள் உங்கள் மனம் எந்த சிந்தனையும் இல்லாமல் வெறுமையாகிறது. தாட்லெஸ் ஸ்டேட். ஒரு பாத்திரத்தை காலி செய்தால்தானே அதில் எதையாவது நிரப்ப முடியும்? கோயிலுக்குள் இருக்கும் சக்தியை நீங்கள் பெற வேண்டும் என்றால் உங்கள் மூளை விழிப்புடனும் மனம் காலியாகவும் இருக்க வேண்டும். அதற்குத்தான் அந்த மணி, அதாவது அந்த மணி ஒரு ஃபோக்கஸ் ஸ்விட்ச். வெளியே இருக்கும் பிரச்சனையை மறந்துடு, உள்ளே கவனம் செலுத்து என்று உங்கள் மூளைக்கு கொடுக்கப்படும் ஒரு சிக்னல். இது ஒரு பண்டைய காலத்து சவுண்ட் தெரபி. பகுதி 2. பிரதட்சணம். ஏன் வலது புறமாக சுற்ற வேண்டும்? சிலர் கேட்பார்கள், கடவுள் எல்லா இடத்திலும் இருக்கிறார்தானே, அவரை ஏன் சுற்ற வேண்டும்? அதுவும் ஏன் வலது புறமாகவே கிளாக் வைஸ் சுற்ற வேண்டும் என்று. இது ஒரு நம்பிக்கை அல்ல, இது புவியியல் மற்றும் சக்தி சார்ந்த அறிவியல். நாம் வட அரைக்கோளத்தில் வாழ்கிறோம், நார்தர்ன் ஹெமிஸ்பியர். இங்கே பூமியின் காந்த சக்தி மற்றும் சுழற்சிக்கு ஏற்ப ஆற்றல் எப்போதும் வலது புறமாகச் சுழலும் தன்மையை கொண்டது. முதலில் ஒரு கோயிலை கட்டும்போது இடத்தை சும்மா தேர்வு செய்ய மாட்டார்கள். பூமியின் காந்த அலைகள், மேக்னெட்டிக் வேவ் லைன்ஸ், எங்கு மிக அதிகமாக இருக்கிறதோ அந்த இடத்தில்தான் கோயிலை கட்டுவார்கள். சரியாக அந்த மையப்புள்ளியில்தான் கோர் சென்டர், மூலவர் சிலை வைக்கப்படும். அதனால்தான் கருவறை எப்போதுமே இருட்டாக இருக்கிறது. ஜன்னல்கள் இருக்காது. அந்த ஆற்றல், எனர்ஜி வெளியேறாமல் இருக்க வேண்டும். நீங்கள் அந்த சிலையை சுற்றி கடிகார முள் திசையில், கிளாக் வைஸ், பிராடக்ஷினா வரும்போது நீங்கள் அந்த ஆற்றல் வளையத்திற்குள், எனர்ஜி ஃபீல்ட், வருகிறீர்கள். கோயிலின் கற்பகிருகம் என்பது ஒரு சக்தி சூழல், எனர்ஜி வார்டெக்ஸ். அந்த சக்தி சுழலோடு நீங்களும் இசைந்து போவதற்காகத்தான் வலதுபுறமாக சுற்றுகிறீர்கள், கிளாக் வைஸ். நீங்கள் இடதுபுறமாக சுற்றினால் ஆன்டி கிளாக் வைஸ், இயற்கையின் ஓட்டத்திற்கு எதிராக செல்வீர்கள். அது உங்கள் உடலில் உள்ள சக்தியை சிதறடித்துவிடும். அதனால் இயற்கையின் ஓட்டத்தோடு ஒன்றிணைந்து அந்த சக்தியை உங்களுக்குள் ஏற்றுவதற்குத்தான் இந்த பிரதட்சணம். பகுதி 3. தரிசனத்திற்கு பின் அமருதல். இதுதான் கோயிலுக்கு போவதிலேயே மிக முக்கியமான பகுதி. ஆனால் 90% மக்கள் இதை செய்வதில்லை. மக்கள் கோயிலுக்கு போவார்கள், கும்பிடுவார்கள், உடனே வீட்டுக்கு ஓடுவார்கள். இது தவறு. நீங்க கர்ப்பகிரகத்திலிருந்து வர்ற அந்த வைப்ரேஷனை மணியோசை மூலமா மூளையை தூண்டி பிரதட்சணம் மூலமா உடம்புல ஏத்தியாச்சு.
இப்போ அந்த எனர்ஜியை உங்க உடம்பு அப்சார்ப் பண்ணிக்க ஒரு டைம் வேணும் இல்லையா? கோயில்ல இருக்கிற அந்த அமைதியில ஒரு 5 நிமிஷம் நீங்க சும்மா உட்காரும் போதுதான் நீங்க சேகரிச்ச அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உங்க ஆழ் மனசுல பதியுது. அதை செய்யாம உடனே நீங்க டிராபிக் சத்தத்துக்குள்ள போனா கோயில்ல கிடைச்ச சக்தி அப்பவே காணாம போயிடும். அதனாலதான் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லிட்டு ஓடாம கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார்ந்து அந்த வைப்ரேஷனை வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும்னு சொல்றாங்க. ப்ளூடூத் மூலம் தரவை பரிமாற்றம் செய்வது போலத்தான் இது. இணைப்பு கிடைத்ததும் உடனடியாக துண்டித்தால் தரவு சேமிக்கப்படாது. அமைதியாக உட்கார்ந்து உங்கள் ஐம்புலன்களையும் ஒடுக்கி அந்த அதிர்வலைகளை உங்கள் உடலுக்குள் இறங்க அனுமதிப்பதுதான் கோயிலுக்கு செல்வதன் உண்மையான நோக்கம். கடவுளிடம் பேசுவதை விட அந்த சக்தியோடு இருப்பதுதான் முக்கியம். பகுதி 4. தீபத்தை பார்த்தவுடன் ஏன் கண்ணை மூடச் சொல்கிறார்கள்? கோயிலில் தீபாராதனை காட்டும்போது நாம் அனைவரும் தீபத்தை உற்று பார்க்கிறோம். பிறகு கைகளால் அந்த வெப்பத்தை ஒற்றிக்கொண்டு கண்களை மூடிக்கொள்கிறோம். மனதுக்குள் என்ன நடக்கிறது என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? அறிவியல் ரீதியாக ஒரு பிரகாசமான ஒளியை நாம் உற்று பார்க்கும்போது அந்த ஒளியின் பிம்பம் நம் விழித்திரையில் ரெட்டினா ஒரு பதிவை உருவாக்குகிறது. நீங்கள் கண்களை மூடியவுடன் அந்த ஒளி உங்கள் புருவங்களுக்கு மத்தியில் ஆக்ஞா சக்கரம் ஒரு புள்ளியாக தெரியும். இதற்கு ஆஃப்டர் இமேஜ் என்று பெயர். இந்த தருணத்தில் உங்கள் கவனம் வெளியுலகிலிருந்து விலகி உங்கள் உள்நோக்கி திரும்புகிறது. அந்த ஒளியை புருவ மத்தியில் நிலைநிறுத்தும் போது உங்கள் மூளையில் உள்ள பீனியல் சுரப்பி பைனியல் கிளாண்ட் தூண்டப்படுகிறது. இது மன அழுத்தத்தை குறைத்து ஆழ்ந்த அமைதியை தருகிறது. அதாவது வெளியே பார்த்த ஒளியை உங்களுக்குள் இருக்கும் ஆன்ம ஒளியாக உணரச் செய்யும் ஒரு நுட்பமான தியான பயிற்சிதான் இது. இது மருத்துவ சிகிச்சைக்கு மாற்றாக இல்லை, மன அமைதிக்கான பயிற்சி. ஆன்மீகம் என்பது அறிவியலுக்கு எதிரானது அல்ல, அது அறிவியலின் உச்சகட்டம். நம் முன்னோர்கள் வழங்கிய ஒவ்வொரு பழக்கத்திற்கு பின்னாலும் ஒரு ஆழமான வாழ்வியல் உண்மை இருக்கிறது. இனி நீங்கள் கோயிலுக்கு செல்லும் போது இந்த புரிதலோடு ஒவ்வொரு செயலையும் செய்யுங்கள். அமைதியாக இருங்கள். அந்த பிரபஞ்ச ஆற்றலை உங்கள் இதயத்தில் உணருங்கள். எப்போது நீங்கள் விழிப்புணர்வுடன் கோயிலுக்கு செல்கிறீர்களோ அப்போதுதான் கோயில் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு மகா சக்தியாக மாறும். அமைதியை கண்டடையுங்கள். அதுவே உன்னத ஆன்மீகம். அதுவே உங்கள் வாழ்வின் வெற்றி. தமிழ் விஸ்டம் டெய்லி சேனலுடன் இணைந்திருங்கள். தமிழ் ஆன்மீகம் மற்றும் நம் முன்னோர்கள் காட்டிய உன்னத உண்மைகளை தினமும் அறிந்து கொள்ளுங்கள்.